Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பற்றி தான். இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி நான் 2 months-ஆகவே ட்ரை பண்ணிட்டு வரேன். எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிற ஒப்பீனியன் நான் உள்ளே வந்து சொல்கிறேன். நான் இப்போவே சொல்லிட்டேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. எல்லா ப்ராடக்ட் மாதிரி தான் இதுலேயும் ப்ரோஸும் இருக்குது கான்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் காமெண்ட். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். 2 ஹேண்டலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் அவுட் பண்ணுங்கள். ப்ராடக்டோட பிராண்டு அந்த நேம்லாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பீலிங் மாஸ்க் கைஸ். எஸ், ஹெவி எக்ஸ்ஃபோலியேட்டர். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்ஃபோலியேஷன் பற்றிலாம் பேசியிருக்கோம். லைட்டர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற எக்ஸ்ஃபோலியேஷன் பற்றி தான் பேசியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிசிலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், AHA BHA2. நான் சாலிசிலிக் ஆசிட் பற்றி கூட வீடியோ போட்டிருந்தேன்ல ஃபியூ மந்த்ஸ் பேக். நீங்கள் அதை பார்க்கலன்னா இந்த ஐ கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். அது வந்து பேசிக்காக டெய்லி எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரிலாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணுன்ற மாதிரி போட்டுருப்பேன். பட் இந்த எக்ஸ்ஃபோலியேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி கான்சன்ட்ரேட்டட். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி கொஞ்சம் அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து பேர் பீலிங் மாஸ்க். பிராண்ட் வந்து Forever 52. இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். ஃபார் ஃபியூ மந்த்ஸாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருக்கும். பை த வே எனக்கு இது பிஆரில் வந்தது. பட் நான் வந்து டெஸ்ட் பண்ணி இப்போ தான் லைக் ஒரு 3 to 4 months தான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் எண்டுலேருந்து தான் நான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது. ஈவன் தோ ஸ்பான்சர்டாக இருந்தாலும் ஒப்பீனியனாக தான் இருக்கும். பட் எதுக்கும் சொல்கிறேன், இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இந்த பீலிங் மாஸ்க் பார்த்தீங்கன்னா செம்ம கான்சன்ட்ரேஷன், ஹை பவர் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா இதில் எவ்வளோ இருக்குன்னா AHA வந்து 30% இருக்குது, BHA வந்து 2% இருக்குது. அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பீட்ரூட் ரெட் இல்லை பிளட் ரெட் ஷேடில் இருக்குது. இவ்வளோ ஹை கான்சன்ட்ரேஷன் எதுக்காக எக்ஸ்ஃபோலியேஷன் யூஸ் பண்ணணும்? உங்கள் ரெகுலர் எக்ஸ்ஃபோலியேஷன் உங்களுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னா குட் அண்ட் கிரேட், அதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பட் இது யாருக்குன்னா வந்து இப்போது ஸ்கின்ல டேக் கேர் பண்ணிக்க ஃபேஷியல் அதெல்லாம் பண்ணுவாங்க, கெமிக்கல் பீல், அவங்கெல்லாம் வந்து அட் ஹோம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக இதுதான் இது. அண்ட் ஆல்சோ இது வந்து டீப்பராக போய் உங்கள் ஸ்கின் லேயர் செல்ஸ்குள்ளே போய் டீப்பராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அண்ட் ஓவரால் உங்கள் ஸ்கின் டோனை கொஞ்சம் பிரைட்டன் பண்ணும். அதுக்காக தான் இந்த. ஸோ அது மெயினாக டீப்பர் எக்ஸ்ஃபோலியேஷன். ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ சாலிசிலிக் ஆசிட்லாம் வந்து இப்போ இந்த ஆக்னே அதெல்லாம் ட்ரீட் பண்ணும். பட் இந்த ஆக்னேக்காக மெயினாக கான்சன்ட்ரேஷன் கிடையாது. எஸ், ஆக்னே ஓரளவுக்கு. பட் சொல்கிறேன், நான் உள்ளே போக சொல்கிறேன். இதில் போட்டிருக்கு பாருங்கள், இந்த அட்டைப்பெட்டியிலேயே நான் வச்சுருக்கேன், இன்னும் பத்திரமா உங்களுக்கு காட்டணுன்னு. லிக்விட் டெக்ஸ்சர் எக்ஸ்ஃபோலியேட்ஸ், நாட் சூட்டபிள் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் அங்கேயே போட்டாங்க. ஸோ திஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். அப்போ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் தானே அக்கா, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்த கேள்வி அதுக்கும் நான் வரேன். என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா 24/7 சென்சிட்டிவ் ஸ்கின் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் 30 days பார்த்தீங்கன்னா 30 days-ம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்காது. சில நாள் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கும், சில நாள் காம்பினேஷன், சில நாள் ஆயிலி. என் ஸ்கின் வந்து வெதருக்கு ஏற்ற மாதிரி அதுவே தானாகவே அடாப்ட் ஆகிக்கும். சம்மர் ஆக இட் டர்ன்ஸ் ஆயிலி. இப்போ வந்து இட்ஸ் நாட் டூ சென்சிட்டிவ். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஸ்லாம் தான் இருக்குது. ரொம்ப ஆக்டிவ் ஆக்னே இல்லை, ஸ்கார்ஸ் அண்ட் ஸ்லைட் பிக்மெண்டேஷன் கூட இம்ப்ரூவ் ஆகிருக்கு முன்னாடியே விட. அதனால தான் இது வந்து சென்சிட்டிவாக இருக்கும் போது நான் கிட்ட கூட போக மாட்டேன். இது எப்படி யூஸ் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்கள் ஸ்கின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா டைம் கொடுங்க, ஓகேவா? டர்ட்டி ஸ்கின்ல யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையிலேருந்து ஸ்கின் கேரில் எதுவுமே போடலை, நான் ஜஸ்ட் டைரெக்டாக அப்படி பண்ணாதீங்க. ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டோன்னே ஃபுல்லாக பேட் ட்ரை பண்ணி உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்கும் போது யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு தின் லேயராக எடுத்துகிட்டு எங்கெல்லாம் நமக்கு ஒரு மாஸ்க் மாதிரி லைட்டாக தின் லேயர், நாட் திக் லேயர், இவ்வளோ எடுத்தெல்லாம் போடாதீங்க. தின் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணு கீழெல்லாம் போடக்கூடாது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இல்லாத வந்து கூட எனக்கு டிங்லிங் சென்சேஷன் வரும், அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கும். இதை வந்து ஒரு 10 minutes தான் வைக்கணும் ஸ்கின். நீங்கள் சென்சிட்டிவாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, சென்சிட்டிவ்க்கு நாட் ரெக்கமெண்டட். பட் நான் 10 minutes தான் வைப்பேன். ஈவன் ஃபார் 8 minutes தான் வச்சுருப்பேன். மற்றவங்க வந்து 10 minutes வைக்கலாம், நோ சென்சிட்டிவ் ஸ்கின். அண்ட் இது வந்து once a week தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நான் வந்து once in a week, நான் once in a month தான் யூஸ் பண்ணுவேன், மேபி twice, அதுக்கு மேலே கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ராங்னால டெய்லியோ இல்லை வாரத்தில் 2-3 நாள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்சோ இது ஈவினிங் அப்ளை பண்ணுறது இட்ஸ் ஃபார் பெட்டர், ஈவினிங் ட்ரீட்மெண்ட்டாக. ஏன்னா இது ஈவினிங் இருக்கும்போது உங்கள் ஸ்கின் நல்லா ரிப்பேர் ஆகும் இல்லையா, நைட் தூங்கும்போது ரினியூட்ஸ்.
புது ஸ்கின் செல்ஸ். அண்ட் மார்னிங் அகெயின் நல்ல சன்ஸ்க்ரீன் போடணும். ஏன்னா இது வந்து AHA30னால உங்கள் ஸ்கின் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நிறைய சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா. அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஃபோர் ஹெட்டில் போட்டு 24 hours வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது ரியாக்ஷன் வருதா, எப்படி உங்களுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு எதுவும் ஆகலை, டிங்லிங் சென்சேஷன் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட் எனக்கு எதுவும் வராதனால நான் இது யூஸ் பண்ணேன். பட் உங்களுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் ஃபோர் ஹெட்லலாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒன் டே ப்ரையராக. இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் மல்டிபிள் லேயராக உள்ளே போய் வேலை செய்யறதுனால டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு உங்கள் பிக்மெண்டேஷனை கொஞ்சம் லைட்டன் பண்ணும். அண்ட் ஆக்னே ஸ்கின்ல எல்லாம் போட்டுறாதீங்க. இட்ஸ் வெரி ஹியூஜ் அண்ட் கைண்ட் ரெக்வஸ்ட். ஏன்னா நிறைய பேர் ஆக்னே போவோம், ஓகே டீப் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணல, டெட் ஸ்கின் எடுத்துரும்ல, நான் ஆக்னே மேலேயே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அது பெரிய வம்பாயிட போகுது. ஸ்கின் எல்லாம் அப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கார்ஸ் இருந்துச்சுன்னா, ஆக்னே இல்லாமல் ஸ்கார்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபைன் லைன்ஸ் விரிங்கிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபேட் பண்ணும். ஸோ உங்கள் ஓவரால் ஸ்கின் ஹெல்த் அண்ட் டெக்ஸ்சர் இட் வில் இம்ப்ரூவ். பிகாஸ் நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ண ஸ்கின் ரினியூ ஆகும் செல்ஸ். ஸோ தட்ஸ் வை. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து இம்ப்ரூவ் கொஞ்சம் ஆயிருக்கு. இதில் இதுவுமே எனக்கு இப்போ ஸ்பாட் ஃப்ரீன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆப்வியஸ்லி ஐ ஹேவ் இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது இட்ஸ் இம்ப்ரூவ்ட். இன்க்ரீடியன்ஸ் கூட எனக்கு வந்து லைக் ஓவராலாக ஐம் ஃபைன் எக்ஸப்ட் ஃபார் ஒரு இன்க்ரீடியன்ட் விச் இஸ் கால்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து மாடரேட்டராக யூஸ் பண்ணுவாங்க டு பேலன்ஸ் pH லெவல். ஆனால் இது வந்து ஹைலி ஆல்கலைனில் இருக்கும். லைக் எக்ஸ்ட்ரீம் அசிட்டிக் ஆல்கலைன் அந்த மாதிரி இருக்கும் இல்லை நம்மளோட pHல. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆல்கலைன். ஸோ செம்ம என்ன சொல்கிறது அக்ரெசிவான ஒரு இன்க்ரீடியன்ட். எக்ஸ்ஃபோலியேஷன் யூஸ்ட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ இது கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் தான் போடுவாங்க. யூஸ்வலி pH பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போடுவாங்க. பட் இது இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் எத்தனாவது இருக்குன்னா 1 2 4th இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப லைக் அக்ரெசிவான ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர். அதனால தான் அவங்களே பேக்கேஜில் நாட் சூட்டபிள் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் போடுறாங்க. பட் இது கார்ன்றதை விட லைக் சில பேருக்கு இது கார்னாக இருக்கலாம், சில பேருக்கு இருக்காது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன், இது ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். அதனால் டைம் எடுத்துக்கிட்டேன் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இட் ஒர்க் ஃபார் மீ. உங்களுக்கு லைக் ஆக்னே இல்லை, சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லைனா ஸ்கின் பேரியர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா யூ கேன் ட்ரை இட் அவுட். எஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி இன்றைக்கி புதுசாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து Aarthi வந்து மேக்கப் பிராண்ட் தான். பட் ஸ்கின் கேரில் இது ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர். பை.